பேர் சொல்லுங்க பகவானே. காளைகட்டி. காளைகட்டி கரெக்ட் ஐப்பா. சாமி சரணம். காளைகட்டின்ற பேர் எதுக்காக ஐப்பா வந்தது இல்லை யாருன்னா தெரியுமா ஐப்பா உங்களுக்கு? சிவன் வந்து நான் போன வருஷமா சொல்லி கொடுத்துருக்கேன் ஐப்பா இந்த ஆலயத்தில், நம்ம ஆலயத்தில். சிவன் வந்து ஞாபகம் இருக்குங்களா? கட்டின இடம். நல்லது ஐப்பா, சூப்பர் ஐப்பா. சாமி சரணம். சாமியே சரணமையப்பா. சிவன் வந்து இந்த இடத்துல காளையை கட்டினார் ஐப்பா. எதுக்காக வந்து கட்டினாருன்னு கேட்டிங்கன்னா ஐப்பா, இது ஒரு பெரிய ஸ்டோரி பகவான். இது ஆக்சுவலாக நான் கொஞ்சம் சின்னதாக உங்களுக்கு பற்றி புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் ஐப்பா. இப்போ நம்ம வந்து மகிழ்ச்சியை ஐயன் அழிச்சார் சொன்னாங்க இல்லையா? மணிகண்டன் காட்டுக்கு வந்து புலிப்பால் எடுத்துட்டு வந்தார் இல்லைங்களா? புலிப்பால் கொண்டு வரும்போது மகிழ்ச்சி மஞ்சமாதா மகிழ்ச்சியை அழிச்சாரு, வதம் பண்ணார் இல்லையா? நம்ம அழுதா நதியில தான் ஐயப்பா பண்ணாரு. இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அழுதா நதியில வந்து மகிழ்ச்சியை அழிச்சு வதம் பண்ணி மகிழ்ச்சியை வந்து 8 உதைச்சார் ஐயப்பா. அவங்க போயிட்டு அந்த கல்லிடம் குன்றில் விழுந்தாங்க. அந்த கல்லிடம் குன்றில் விழும்போது ஒரு கல் எடுத்துட்டு போய் அது மேலே வைக்கிறதுக்காக கல் ஒரு பெரிய பாறை ஒன்று எடுத்துகிட்டு போய் ஐயன் வந்து அந்த மஞ்சமாதோடைய பூத உடல் மேலே, அந்த பூதோட உடல் வந்து பல மடங்கு சக்தி பெற்றிருக்கான், அசூர சக்தி பெற்ற பூத உடல். அது வந்து என்ன ஆகும்னா, அது புதைச்சி வைக்கும் போது கிளம்பி வருதான் திரும்ப வரும்போது நம்ம பூலோகத்தில் இருக்க நம்மளுக்கு எல்லாமே இந்த கலியுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? கலியுகத்தை காக்கிறதுக்கு தானே ஐயன் நீங்கள் வந்தார், மகிழ்ச்சியை அழிச்சார் இல்லையா? நம்மளாம் நல்லா வாழணுன்றதுனால அந்த பூத உடல் மேலே ஒரு கல் வச்சாராம். அந்த கல் வைக்கும் போதுமே எழுந்து வர்றதுக்கான ஒரு பவர் இருக்காங்க இப்போ. அதுக்கு அதனால தான் இப்போ இன்றைக்கே நம்ம வந்து அழுதையில் கல் எடுத்து கல்லிடம் குண்டில் கல் வைக்கிறோம். அந்த கதை உங்களுக்கு இன்னும் போகும்போது சொல்கிறேன் இப்போ, சரிங்களா? இப்போ நம்ம ஐயன் வந்து மகிழ்ச்சியை அழித்த உடனே உத்திரதாண்டம் ஆடினாராம் ஐயப்பா. மகிழ்ச்சியை அழித்து முடித்த உடனே பெரிய உத்திரதாண்டம் ஆடினாங்களாம். உத்திரதாண்டம் ஆணவத்தில் ஆடும்போது வான்லோகத்தில் இருக்க சிவபெருமானும் பார்வதி தாயாரும் இங்கே வந்தாங்களாம். காலையில் வந்து காளையத்தில் நீங்கள் கட்டிட்டு தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் எல்லாரும் வந்து ஐயன் உத்திரதாண்டம் ஆடின இடத்த இந்த இடத்துல நின்று பார்த்தாங்களாம் ஐயப்பா. அதனால தான் இந்த இடம் காளைகட்டின்ற பேர் வந்தது. நல்லதாய்ப்பா. ஓம் சுவாமியே காளைகட்டி நிலையமே. ஓம் சுவாமியே. அது வந்து இப்போ எல்லாமே அவங்களாம் செயற்கையாக உருவாக்கிட்டு தான் பகவான். இவ்வளோ கோயிலே வராது இப்போ, ஒரு கோவில் தான் கணக்கில் வரும். சாமி சாமி